ஓகே guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் காம்படிட்டர்ஸ் ஆஃப் கூகுள். ஸோ இந்த கூகுளுக்கு வந்து 2015லேருந்தே நல்ல காம்படிஷன்றது நிறையா பேர் வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் தெரிஞ்சாலுமே, இன்னொரு பக்கம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா, கூகுளுக்கு காம்படிட்டர்ஸே யாருன்னு கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடி தான். ஓப்பன் ஏஐயில் இருக்கிற சாட் ஜிபிடி தான் கூகுளோடைய பிக்கஸ்ட் காம்படிஷன். அதுவும் இப்போது சமீப ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ் 2024 டிசம்பர்லேருந்தே இந்த காம்படிஷன்றது பயங்கரமாக ஏறிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் காம்படிட்டர்ஸ் ஆஃப் கூகுளுடைய காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காம்படிஷன்றது ஒரு பிஸ்னஸ்லேயுமே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே, அந்த எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலுமே சரி, எல்லா பிஸ்னஸ்லேயுமே ஆப்போசிட் காம்படிஷன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காம்படிஷன்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ நானுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலுமே எனக்கு காம்படிஷனாக இங்கே நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுட்டு சின்ன ஈவெண்ட் நான் இப்போ ஜோக் பண்ணல, சீரியஸாக 10 வயசு 16-15 வயசு பசங்களும் யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களும் அந்த காம்படிஷன் கிட்டே காம்படிஷன் தான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி 20-25 வயசு 30 வயசில் இருக்கிறவங்களும் யூடியூப் சேனல் பண்ணுறாங்க. அவங்களும் என்ன காம்படிஷனா? ஆமாம், காம்படிஷன். ஸோ இதெல்லாம் தான் காம்படிஷன்றது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூகுளுக்குமே வந்து காம்படிஷன் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற டெய்லி வீடியோஸ்ன்றது உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் டெக்னாலஜி பற்றியும் ஷார்ட் ஃபிலிம் இனிமேல் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். டெக்னாலஜி வீடியோஸும் நிறையா வரும். அதேமாதிரி ஷார்ட் ஃபிலிமும் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம்ன்ற ரெடி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது வரைக்கும் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஷார்ட் ஃபிலிம் சொன்னதுலேருந்து எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு இன்ஸ்டா டிஎம்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ரோல் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து கேரக்டருக்கு என்ன ரோல் சூட் ஆகுதோ அதை நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. அண்ட் அதை வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக்ன்றது தி டாப் காம்படிட்டர்ஸ் ஆஃப் கூகுள். ஸோ கூகுள்ன்றது 1998 ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நான் நேற்றைய ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த 1998 ஆரம்பித்த கூகுளுக்கு 2004 தான் சுந்தர் பிச்சைன்றது அந்த கூகுளில் என்ட்ரு ஆகிறாரு. அதுக்கப்புறம் சுந்தர் பிச்சை சிஇஓ ஆனதுன்றது 2008 கூகுளுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுந்தர் பிச்சை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே சுந்தர் பிச்சையோட க்ரோத்ன்றது கூகுளில் இட் வாஸ் அ மேசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். 2015, ஸோ கரெக்டாக 2015 அவங்க வந்து சிஇஓலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்து ஆல்ஃபாபெட்டுக்கும் நீங்கள் தான் வந்து ஒரு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆல்ஃபாபெட்டுக்கும் சரி கூகுளும் சரி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம சுந்தர் பிச்சை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இப்போது 2026 அவங்க தான்ன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போது வந்து இந்த ஒரு மீன் டைமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ்னாலே காம்படிஷன்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒரு இது பண்ணாலுமே, நம்ம சைடில் ஏதாவது பண்ணாலுமே சரி, எல்லாத்துக்கும் அந்த காம்படிஷன்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த கூகுள்ன்றது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இந்த கூகுள்ன்றது வந்து ஒரு பெரிய கம்பெனி காம்படிஷன்றது ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது நீங்கள் நினைக்கிற மாரி ஒரு சின்ன பிஸ்னஸுடைய காம்படிஷன் கிடையவே கிடையாது. ஒரு பெரிய பிஸ்னஸ், மேசிவ் ஆர்கனைசேஷன், மேசிவ் க்ரோத் ஆன ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட காம்படிட் ஆகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு கிளாஷ் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஷை நம்ம பார்க்குறது அப்படின்றது என்ன கேட்டால் அது கிளாஷ் கிடையாது. இட்ஸ் அன் ஹெல்தி காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளாஷ்ன்றது அது வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு காம்படிஷன் தான், ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். என்ன ஹெல்த்தி காம்படிஷன் அப்படி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மெயின் டார்கெட் என்னென்னா யூசருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரணும். நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கூகுள் மூலியமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். யூசர் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இந்த கூகுளுடைய ஒர்க். அண்ட் ஆல்சோ இட்ஸ் காம்படிட்டர்ஸ், கூகுளுடைய காம்படிட்டர்ஸோடைய நீட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலைன்றது. யூசரோட நீட்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சு கொடுக்குறது தான் அவங்களுடைய வேலை. அண்ட் அவங்க ஒரு ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் யூசருக்கு என்னென்ன நீட்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் அந்த ப்ராடக்டில் வச்சு அதை அவங்களுக்கு வந்து கொடுக்குறது தான் இந்த கூகுளுடைய வேலை. ஸோ இதெல்லாம் நான் பிகினருக்கு புரியுற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே பிகினர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. எதுவுமே தெரியாதவங்க கூட என் வீடியோவை பார்த்தா ஏதாவது ஒரு புரியணும் அப்படின்ற மாதிரி தான் 10 பேருக்கு அது என் வீடியோன்றது கண்டிப்பாக யூஸ் ஆகணும். ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க ஒரு நாலேஜை கெயின் பண்ணுன்றதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ இந்த கூகுளுடைய காம்படிட்டர்ஸ் யாருன்றதை வரிசையாக நம்ம வந்து ஃபஸ்ட் சொல்லிடலாம், அப்புறம் ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டாப் காம்படிட்டர் யாருன்றது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சாட் ஜிபிடி. அதுக்கப்புறம்
மிச்ச காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவில் வந்து இந்த இதெல்லாம் வந்து சொன்னானுங்க, இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லாம் காம்படிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லாம் காம்படிட்டர் இல்லை. அதே மாதிரி இந்த ஒப்பேரா ப்ரௌசர், அப்புறம் டக்டக் கோ, இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒப்பேரா கூட தெரியும். ஆனால் அந்த டக்டக் கோ ப்ரௌசர்ன்றது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் யா, ஸோ இவங்களாலாம் லைக் இந்த இந்த டீப் ஏஐயா, அந்த டீப் ஏஐ. ஸோ இந்த ஒரு தனித்தனி ஏஐ சாட் பாட்ஸ், அது தனித்தனி ஏஐ கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் தான் கூகுளோடைய பெரிய காம்படிட்டர்ஸ். இவங்களாம் தான் இந்த டாப் காம்படிட்டர்ஸ் ஆஃப் கூகுள். அதுலேயும் மெயினாக இந்த இயர் 2026 ஃபஸ்ட்டில் நிற்கிறதுன்றது சாட் ஜிபிடி. ஸோ நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஏஐ சர்ச் வர்சஸ் கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம என்ன பேசியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸருக்கு வந்து எதில் சர்ச் பண்ணால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எதில் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அவங்க நீடு இதில் லைக் அவங்க நீடு கரெக்டாக இதில் கிடைக்குன்றதையும் நம்ம பேசியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏஐ மோடு யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த நீடுன்றது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கிடைக்குது, அவங்க நீட்ஸ்ன்றது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டாக ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தேடணும்னா கூகுளில் போயிட்டு ஒரு வெப்சைட்லாம் போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன வெப்சைட்டில் ஆன்சர் கிடைக்குதோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த டைம்லாம் உங்களுக்கு சேவ் ஆகுதுன்றது ஏஐ மோடில் உங்களுக்கு இவ்வளோ பேர் இங்கே காம்படிஷனாக இருந்தாலுமே, சாட் ஜிபிடி காம்படிஷனாக இருந்தாலுமே, ஏஐ சர்ச் எல்லாம் யூஸ் பண்ணி ஏஐ மூலியமாக நிறைய பேர் அவங்க நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆனாலுமே கூகுளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது கூகுள்ன்றது எப்போப்பா இருக்கும், அதில் எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ வந்து அதுக்குள்ளே என்னடா முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோதாங்க டாபிக். அதாவது இந்த காம்படிட்டர்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்காங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருந்தாலுமே கூகுளுக்கு, ஆனால் கூகுள்ன்றது சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக சஸ்டெயின் ஆகும். அது எந்த வித பாதிப்பும் வரப்போகிறது இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த டாப்பிக்கை வச்சு நான் ஒரு 20 மினிட்ஸ் கூட பேசலாம். ஆனால் நமக்கு முக்கியமாக ஒரு வீடியோ என்ன பார்க்க வரீங்க, ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா என் வீடியோலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்கணும். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கூகுளுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. கூகுளோட காம்படிட்டர்ஸ் யாருன்றதை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோம், சாட் ஜிபிடி மெயின். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான் காம்படிட்டர்ஸ். நான் வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும். தேங்க்யூ.